மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. டிரைவர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கோம். நம்ம அந்த கணக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக போடலை. ஏன்டா சரியாக போடல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்துருக்கேன், சரியாக போடலை. கணக்கு போட எல்லாமே கரெக்டு, 2-3 இது மிஸ் பண்ணிட்டேன். என்னடா மிஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைதில் காமிக்கிறேன். அப்படியே ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீ போன கல்கத்தா போனால் அவள் நினைச்சான்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா நான் மென்ஷனே பண்ணல. எவ்வளோ ரெசிட் பேலன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. ஏற்கனவே ஒரு டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிட் பேலன்ஸ் என்னன்னு தெரியும். ரெசிட் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றி கொண்டு போய் இறக்கி அந்த ரெசிப்டை கொரியர் பண்ணால் தான் அந்த பேலன்ஸ் வரும். நான் என்னென்ன அனுபவப்பட்டேன், எவ்வளோ ரெசிப்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிற ஷோ பண்ணுற பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்போம். இதான் நம்ம கல்கத்தா போனது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்போம். கல்கத்தா புவனேஸ்வர் வந்தது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வர்லேருந்து வைசாக் எம்டி வந்துட்டோம். வைசாக் வந்து கோவையோட எடுத்தோம் கோயம்புத்தூர். செஃபிகாலோட யார் ஏத்தாதின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை 32,000 ரூபா. இதுக்கு போலீஸ் எதுவும் கிடையாது. கமிஷன் பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடையாது. ஆனால் எல்லாரும் பில்லு 200 ரூபா கொடுத்துருக்கேன். டீசல் பார்த்தீங்கன்னா 20,300 அடிச்சிருக்கேன். டோல் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. டிரைவர் படி 4,800 ரூபா. இந்த 32,000க்கு வண்டிக்கு எவ்வளோ இருப்பு நிற்கும் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு 2,700 ரூபா நிற்கும். இப்படி அடுத்து காமிக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தோம் லாஸ்ட்டாக, அது காமிக்கிறேன். இதான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை 11,000 ரூபா. இதுக்கு போலீஸ் செலவு 50 ரூபா இருக்குது. டீசல் பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா. டோல் 1,500 ரூபா. கமிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு கமிஷன் கிடையாது. அன்லோடிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா ஆச்சு. டிரைவர் படி பார்த்தீங்கன்னா 1,650 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,350 ரூபா. வாடகையாக 11,000 தான். இருப்பு பார்த்தீங்கன்னா -350 இருக்குது நமக்கு. இதுதான் இது உண்மையான கணக்கு. சென்னையில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தது நமக்கு. யார் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோ நிற்கதான்னு சொல்லிட்டு. அடுத்து இது மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிளம்பணும் கல்கத்தாக்கு. 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சென்னையில் இறக்கி முடித்தோம். மொத்தம் எவ்வளோ நாள் ஆகுது நீங்களே பாருங்கள், கவுண்ட் பண்ணிக்கங்க. எவ்வளோ நாள் ஆகி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3, அதில் ஒரு 3, 6, 16 நாள் ஆயிருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா. சென்னை டு கல்கத்தா போனதில் பார்த்தீங்கன்னா இருப்பு இதில் காமிக்கதான் இருப்பு. இது என்ன நம்ம நஷ்டமாச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா நமக்கு நஷ்டம் தான் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் பேலன்ஸ் சொல்லியிருப்பேன், அது 5,000 ரூபா கல்கத்தா போனதுக்கு. இந்த புவனேஸ்வர் போனதுக்கு 1000 ரூபா. இது 2 பிரச்சனையில் வாங்கிடலாம். இதில் எனக்கு எது பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்த்தீங்கன்னா எதனால் நான் கோயம்புத்தூர் லோடு வேணேன் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த லோடு இவன் இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோன் எடுக்கல. 4,800 ரூபா நிற்கிது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல. இது ஒரு வண்டிக்காண்ட தான். நம்ம 2 வண்டி லோடு ஏற்றணும். 2 வண்டிக்குமே 4,800 ரூபா ரெசிப்ட் பேலன்ஸ் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த லோடு யார் ஏற்றாதீங்கன்னு சொல்கிறேன். 4,800 ரூபாய் மாட்டிட்டு இருக்கு. எனக்கு இருப்பு நின்னதே 2,700 ரூபா தான். இதுலேயும் 4,800 ரூபா போச்சுன்னா என் கை காசு தான் 2,000 மேலே போகுது. இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ரெசிப்ட் பேலன்ஸ் நிற்கிது. இது பிரச்சனையில் வாங்கிடலாம். இங்கே ரெசிப்ட் பேலன்ஸ் வாங்குறதே பார்த்தீங்கன்னா 10-15 நாளைக்கு மேலே ஆயிரும். கையில் காசு போட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். இந்த 20,700 5,000 ரெசிப்ட் பேலன்ஸ் நின்றோம். வெறும் 15,000 நம்ம கைக்கு நிற்கும். இது வாங்கவே முடியல என்னால். இதான் கணக்கு. நிறையா பேர் கேட்குறீங்க பர்சனலாக, ப்ரோ கல்கத்தா போனால் அவ்வளோ நிற்கிதான்னு கேட்குறீங்க. எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு பாருங்கள். கல்கத்தா போகலாமா வேணாம்ன்றது அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. கணக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா அது புரியும் உங்களுக்கு. நிறைய பேர் பர்சனலாக என்கிட்ட என்ன கேட்குறீங்க தெரியுமா, ப்ரோ கல்கத்தா போனால் அவ்வளோ நிற்கிதான்னு கேட்குறீங்க. எவ்வளோ நாள் ஆயிருக்கு, எவ்வளோ இருப்பு இருக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். ஓனருக்கு எவ்வளோ நிற்கும், டிரைவருக்கு எவ்வளோ நிற்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓன்காமா ஓட்டினாலும் எவ்வளோ நிற்கும் நீங்கள் அதிலே புரிஞ்சிக்கலாம். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.